நண்பர்களுக்கு வணக்கம். தை மாதமும் தொடங்கிட்டு தைப்பட்டம் டேக் ஆஃப் ஆகுது. எல்லாருமே அவங்கவுங்க தோட்டத்தில் எடுத்த சின்ன சின்ன அறுவடைகளை படைச்சி பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க. எங்கள் வீட்டு பொங்கல் கொண்டாட்டமும் சிறப்பாக இருந்துச்சு. கனவு தோட்டத்தில் எடுத்த அறுவடை எல்லாம் இயற்கைக்கு படைச்சி சிறப்பாக கொண்டாடினோம். மேக்பையெல்லாம் என்ஜாய் பண்ணான். இந்த வருஷ பொங்கலும் ஒரு சிறப்பான பொங்கலாக இருந்துச்சு. ஓ, ஆடிப்பட்டமே முடிஞ்சிட்டா, தை மாதமே வந்துட்டு இனி அடுத்த ஒரு பயணத்துக்கு ரெடியாகணுமேனு மடமடன்னு தைப்பட்டம் திட்டங்களை போட்டாச்சு. தைப்பட்டத்துக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சாச்சு. நம்ம கனவு தோட்டத்தில் இந்த தைப்பட்ட திட்டங்கள் என்னென்ன செடிகள் எல்லாம் ஆரம்பிக்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வாரம் தைப்பட்டத்துக்கான விதைகள் எல்லாம் நர்சரி ட்ரேயில் போட்டு விட்டுருக்கேன். நான் முந்தையே சொன்ன மாதிரி ஆடிப்பட்டம் அவ்வளோ சிறப்பாக அமையாதனால இந்த வருஷம் தைப்பட்டத்தை சிறப்பாக கொண்டு வரணும்னு கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து ஆரம்பிக்கிறேன். தைப்பட்டத்துக்கும் ஆடிப்பட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆடிப்பட்டம்னாலே மழைக்காலம், எந்த செடியை வச்சு விட்டாலும் ஈஸியாக வரும். தைப்பட்டம்னா கோடைக்காலம், செடிகள் வளரவே ரொம்பவே திணறும். பூச்சி தொல்லை, நோய் தாக்குதல் ஆடிப்பட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு தைப்பட்டத்தில் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆடிப்பட்டத்தில் ஆடிட்டே வேலையை பார்க்கலாம், வெயிலோட தாக்கம் பெருசாக இருக்காது. தைப்பட்டத்தில் சூரிய பகவான் உக்கிரமாக இருப்பார். தோட்டத்தில் 1 மணி நேரம் வேலை செஞ்சாலே நாக்கு தள்ளும். இப்படி எல்லா விதத்துலேயுமே தைப்பட்டம் கொஞ்சம் சவாலான ஒரு பட்டம் தான். இருந்தாலும் என்னோடய தோட்டத்தில் தைப்பட்டத்துக்கு ஒரு சில சாதகமான விஷயங்களும் உண்டு. அதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன். தைப்பட்டத்துக்கு ரொம்ப அடிப்படையான செடிகள் மட்டும்தான் ஆரம்பிக்கிறேன். கத்திரி, தக்காளி, மிளகாய், முள்ளங்கி, வெண்டை, கொத்தவரை, இது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு லிஸ்ட்டு தான். கொடி ரகங்களில் பாகல், பொடலை, பீர்க்கன்னு ரொம்ப அடிப்படையான கொடி ரகங்கள் மட்டும்தான் ஆரம்பிக்கிறேன். கூடுதலாக கத்திரி, மிளகாய் ரகங்களில் ஒரு சில புதிய ரகங்களும் ஆரம்பித்து பார்க்குறேன். இதை தவிர சம்மர் ஸ்பெஷலாக வெள்ளரி, தர்பூசணி, முலாம்பழம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறேன். போன செப்டம்பரில் பூசணி கூட ஆரம்பித்து மயில் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த தடவை கொஞ்சம் கவர் பண்ணி கொண்டு வரணும். இது கொஞ்சம் லேட்டு தான், இருந்தாலும் ஆரம்பிச்சு பார்க்கலான்னு விதைகள் போட்டு விட்டுருக்கேன். தைப்பட்டத்துக்கு மொத்த செடிகள் பட்டியலை இவ்வளவு தான். ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கணும், ஆனால் சிறப்பாக கொண்டு வரணும், நல்ல ஒரு அறுவடை எடுக்கணும், அவ்வளோதான். போட்ட விதைகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் எடுத்து நடலாம். இந்த தடவை இந்த ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்தியை தான் இந்த தைப்பட்டத்துக்கு முழுக்க பயன்படுத்தலான்னு இருக்கிறேன். போன ஆடிப்பட்டத்திலேயே இதில் நிறையா செடிகள் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பட்டம் முழுக்க இதில் களை தான் எடுத்துகிட்டு இருந்தேனே தவிர பெருசாக ஒன்றுமே ஆரம்பிக்கலை. பாத்திகள் ரெடி பண்ணியும் சும்மா தான் கிடந்துச்சு. பாத்தி முழுக்க கோரை அப்படி வளர்ந்து கிடக்குது. ஒவ்வொரு பாத்தியாக கொத்தி கிளறி கோரையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அப்புறப்படுத்தி பாத்தியை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 3 நாளாக இந்த வேலை தான் போயிட்டுருக்குது. ஒரு பாத்தியில் கோரையெல்லாம் தோண்டி எடுக்கவே 3/4 மணி நேரம் ஆயிடுது. இருந்தாலும் இந்த பட்டத்தை சிறப்பாக கொண்டு வரணும்னு எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கிறேன். இனி பூசணி இருந்த பாத்தியை உழுது விட்டு பாத்தியெல்லாம் எடுத்து வெள்ளரி, தர்பூசணி எல்லாம் ஆரம்பித்து விடணும். நம்ம கனவு தோட்டத்தில் ஆடிப்பட்டத்தில் இருக்கிற சில பெரிய பிரச்சனைகள் சம்மரில் இருக்காது. கொடி ரகங்களை மொத்தமாக காலி பண்ணுற இந்த சிவப்பு வண்டு, அப்புறம் கத்திரியை காலி பண்ணுற இந்த வெள்ளை, இவங்க எல்லாம் சம்மர் வெக்கேஷனில் போயிடுவாங்க. அப்புறம் ஆடி மாதம் தான் திரும்பி வருவாங்க. அதனால் கொடி ரகங்கள் பெருசாக பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வரும், கத்திரியும் நல்லா வரும். இருந்தாலும் சம்மருக்குன்னு எக்கச்சக்க பிரச்சனைகள் உண்டு. அதையெல்லாம் சமாளித்து நல்ல ஒரு விளைச்சல் தொடர்ந்து எடுக்க முடியுமாங்கிறது தான் இந்த தைப்பட்டத்தோட ஃபோக்கஸ். மற்றபடி அரிதான காய்கறி ரகங்கள், அடையங்கப்பா அறுவடைகள்லாம் முயற்சி பண்ண போகிறதில்ல. கத்திரியில் நல்ல விளைச்சல் எடுக்க முடியுமா, பாகல், பீர்க்கனில் நல்ல விளைச்சல் எடுக்க முடியுமா, இதுதான் தைப்பட்டத்தோட இலக்கு. அதுக்கே வெயிலோட விளையாடி வெயிலோட நிறைய மல்லு கட்டணும். மதியம் 2 மணி வெயில்னாலும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு வேலை செய்யணும். வெயிலை பார்க்காம தவுண்டாவது வேலையை செஞ்சு முடிக்கணும். வெயில் ஒன்று தான் தைப்பட்டத்தில் ஒரு பெரிய சவால், ரொம்ப டயர்டாக்கிறோம். அடிக்கிற வெயிலுக்கு பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் காட்டாமல் இழுத்து பிடிச்சி கொண்டு போனால் தைப்பட்டமும் சிறப்பான ஒரு பட்டமாக இருக்கும். கலக்கலான அறுவடைகள் நல்ல அக்னி நட்சத்திரம் வெயிலையும் எடுக்கலாம். அதைத்தான் இந்த இடம் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன். தோட்டத்தில் இனி தான் கிழங்கு, மஞ்சள் அறுவடை எல்லாமே ஆரம்பிக்கணும். மஞ்சள் மரவள்ளி அறுவடையும் இனி தான் ஆரம்பிக்கணும். எல்லாமே கொஞ்சம் லேட் பண்ணி மார்ச் 1 நடக்க இருக்கிற நம்ம கிழங்கு திருவிழாவுக்கு ரெடியாகிற மாதிரி ஒரு Februaryயில் அறுவடை பண்ணலான்னு இருக்கிறேன். கிழங்கு ரகங்களை அறுவடை முடிஞ்சு அடுத்த வருஷம் கிழங்கு ரகங்களுக்கு புதுசாக ஒரு கொட்டார பந்தல் அமைப்பு ஒன்றும் ரெடி பண்ணணும். இதுவும் இந்த தைப்பட்டத்தில் ஒரு பெரிய வேலை. பழமரங்களில் மாமரம் எல்லாமே சம்மர் ஆரம்பிக்க போகுதுன்னு சூப்பராக தளிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. முடிஞ்சால் பழமரங்கள் அப்டேட் ஒன்றும் சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். தைப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. விதைகள் தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் விதைகள் எல்லாமே அனுப்பலாம். நீங்களும் தைப்பட்டத்தை ஆரம்பித்து விடலாம். அவ்வளோதாங்க.
ஒரு பட்டத்தை ஆரம்பிக்கும்போது என்னென்ன ஆரம்பிக்கிறோன்னு ஒரு பதிவு செஞ்சு வைக்கலான்னு தான் இந்த வீடியோ. ஒரு 2 மாதம் கழித்து பார்க்கும்போது சொன்னதில் எதெல்லாம் பண்ண முடிஞ்சுது, அறுவடைலாம் நினச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சாதுன்னு பார்க்க ஒரு பதிவு இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்கள் தைப்பட்ட திட்டங்கள் என்னென்ன, என்னெல்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.